நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து பிரியமானவர்களே நான் முடிக்க ஆசிக்கிறேன். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்களுடைய கிரியைகளை உண்மையாக மாற்றி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணி அவர்களுடைய சந்ததியானது அவங்களுடைய சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற எல்லாரும் அவர்களை பார்க்கிற யாவரும் சொல்லுவாங்க, திஸ் ஆர் த பிளஸட் ஜெனரேஷன். அவர்களை பார்க்கிற எல்லாரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்வார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் அவர்களுடைய எல்லா கிரியைகளையும் உண்மையாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுடைய கிரியைகளெல்லாம் உண்மையாக்குவேன். இதற்காகவே அவர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எதற்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்றால், நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் வேல்யூ இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம், உங்களுடைய பிரயாசத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கை நிமித்தம் நீங்கள் செய்கிறதான எல்லா வேலைகளையும் நான் உண்மை உள்ளதாக மாற்றுவேன். உண்மை உள்ளதாக மாற்றி அதன் மூலமாக வருகிறதான சந்ததியார், அதன் மூலமாக ரட்சிக்கப்படுகிறதான தேவ ஜனங்கள், அதன் மூலமாக கர்த்தரை அறிந்து கொள்கிறதான ஒரு கூட்டம். அல்லேலூயா. மாம்சத்தில் பிறந்தது மாத்திரமல்ல, ஆவியிலே பெற்றெடுக்கிறதான அந்த கூட்டத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்களை பார்க்கிற யாவரும் சொல்லுவாங்க, இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். யோசேப்பு பிரியமானவர்களே தன் உடன் பிறந்த சகோதரர்களாலே விற்கப்பட்டான். சிறு பிராயத்திலே தாயை இழந்தவன். அவனுடைய சகோதரர்களாக பகைக்கப்பட்டு அவன் விற்கப்பட்டான், குழியிலே தள்ளப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் போர்த்திபாருடைய வீட்டிலே அடிமையாக இருந்தபோது பிரியமானவர்களே அங்கே கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை போர்த்திபார் கண்டுகொண்டான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க பார்க்கலாம். வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமானன் கண்டு அவன் மேல தயவு வைத்தான். அவனுக்கு தயவு காட்டினான், அவனை உயர்த்தி வைத்தான், எல்லா பணியையும் அவனுக்கு கொடுத்து விட்டான், அவனை மேன்மை உள்ளவனா உயர்த்தினான். காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? போர்த்திபார் அவனை பார்த்தபோது, he is a blessed man of God. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேலைக்காரன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு மனிதன் என்பதை கண்டுகொண்டான். உங்களுடைய படிப்பில், உங்களுடைய அலுவலகத்தில், உங்களுடைய குடும்பத்தில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுது சமுதாயம் உங்களை பார்த்து சொல்லணும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்கே நிற்காதீங்க, கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போங்க. காரணம், நீங்கள் நிற்கிற வரைக்கும் எங்களுக்கு தொழில் நடக்காது, எங்கள் காரியம் கைகூடி வராது அப்படி சொல்லக்கூடாது. உங்களை பார்த்த உடனே சொல்லணும், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
ஈசாக்கை பார்த்ததான பகைஞர்கள் சொன்னார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொன்னார்கள். காரணம் என்ன? ஈசாக்கின் சுபாவங்கள், ஈசாக்கு செய்ததான பணிவிடைகள். பிரியமானவர்களே, அந்த தேசத்தின் நடுவிலே, அந்த ராஜ்யத்தின் நடுவிலே அவனை பார்க்கிறவர்கள் சொன்னார்கள், இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வாரத்தின் முதல் நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான உங்களை பார்த்து இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உங்களை பார்க்கிற யாவரும் சொல்லணும், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியார். என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 112ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது பார்க்கிறோம், அவர் செம்மையானவருடைய வம்சத்தை ஆசீர்வதிக்கின்றார். நாம் செம்மையானவர்களாய் காணப்படும் பொழுது செம்மையின் வழியை காட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அவரை பின்பற்றும் போது நாம் செம்மை உள்ளவர்களாயிருப்போம். அவரையே தெய்வமாக கொள்ளும் போது நாம் செம்மை உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவர்களை பார்த்த ஜனம் ஆசீர்வாதம் உள்ளவர்கள் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. பிள்ளைகள் பெறுவது மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு. ஆனா என் வேதம் சொல்லுது, இன்னைக்கு சமுதாயத்தில் அநேகர் இந்த பிள்ளையை பெற்றெடுத்தனே, ஏன் பெற்றெடுத்தேன்னு துன்பப்படுறார்கள். துன்பம் உண்டாகும்படி அவர்கள் பிள்ளை பெற்றெடுத்தது போல இருக்குது. ஒரு நியூஸ் நான் வாசித்தேன். இந்த நியூஸ்ல பிரியமானவர்களே, தாய் தன் பிள்ளை சரியா படிக்கலைன்னு சொல்லி கடிந்து கொண்டாள். தகப்பன் அதை பார்த்து திட்டினார். உடனே உள்ள போனா ஃபோன் அடிச்சிட்டான் போலீஸ்க்கு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப திட்டுறாங்க. போலீஸ்காரன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான் தாய் தகப்பனை. காரணம் என்ன? பிரியமானவர்களே, இன்னைக்கு சமுதாயம் அப்படி இருக்குது. கர்த்தருடைய நாமத்தை பிள்ளைகளை திட்ட முடியல. பிள்ளைகள் நிமித்தமாகவே துன்பம், பிள்ளைகள் நிமித்தமாகவே கண்ணீர். ஆனால் வேதம் சொல்லுதோ, பிரியமானவர்களை வாசிங்க பார்க்கலாம். அவங்க உழைப்பு வீணாய் போவதில்லை. நம்ம எப்பவும் உழைக்கும் போது சொல்கிறோம், எனக்கு மாத்திரம் இல்லை, அதுவும் நம்ம தமிழ்காரங்க விசேஷமாக வேலை செய்யும் போது நம்ம வயிற்றுக்கு மாத்திரம் உழைக்கிறது இல்லை, நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு உழைக்கிறோம். என்னோடு இருக்கிற பெற்றோர்கள் கையை உயர்த்தி எஸ் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுகிறோம். அந்த உழைப்பு விருதாவாய் போவதில்லை. அவர்கள் தங்கள் பிள்ளையை பெற்றெடுத்தது நிமித்தம் அவர்கள் துன்பப்படுகிறதும் இல்லை, துன்பப்படுவதற்காக பிள்ளைகள் பெறுவதும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கீழே வாசிங்க. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவங்கள பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்களும் உங்க பிள்ளைகளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? மிகவும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். யூ ஆர் எ பிளஸ்ட் பீப்புள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாயிருப்பீர்கள். எஸ்தர் என்கிறதான ஒரு ஸ்திரீ உண்டு. அந்த ஸ்திரீக்கு தாய் தகப்பன் இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு நல்ல படித்த அம்மா படித்த அப்பாவாக இருந்தாங்கன்னா நல்ல பெரிய கான்வென்ட் ஸ்கூலில் எங்களுக்கு இடம் கிடச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளை, சிலவங்க சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், எங்களுக்கு நல்ல உழைச்சி கொடுக்கக்கூடிய தாய் தகப்பன் இருந்தால் எதிர்கால வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி. பட் ஹியர் இஸ் an எக்ஸாம்பிள் in the Bible. வேத வசனத்தில் ஒரு 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 கதாபாத்திரம் இல்லாவிட்டால் ஒரு சரித்திரம் இருக்கிறது. அந்த சரித்திரம் சொல்லுகிறது, தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, சித்தப்பாவாலே வளர்க்கப்பட்டவள்,
அதுவும் சுதந்திரமான ஒரு நாட்டில் அல்ல, பாபிலோன் என்கிறதான ஒரு அடிமையை வைத்திருக்கிறதான ஒரு நாட்டிலே அடிமையின் பெண்ணாய் இருந்தவள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அந்த மகளுடைய பக்தி, அந்த மகள் மேல் இருந்ததான ஜன வைராக்கியம் அந்த பிள்ளையை மாற்றி அவளை அகஸ்வேரோவுக்கு ராணியாய் மாற்றிட்டு, ராணியாய் மாற்றினது மாத்திரமல்ல, 127 தேசத்தில் இருந்ததான யூத ஜனங்கள் பாதுகாக்கும்படியாக அவளுடைய பிரயாசம் வியர்த்தமாய் போகவில்லை, மிகுந்த பலன் உள்ளதாய் மாற்றிற்று. அல்லேலூயா. She was called as a blessed woman. ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிறதான ஒரு பேரை பெற்றவளாய் இருந்தாள். வேதம் சொல்லுது, நீங்க துன்பப்படும்படியாய் பிள்ளைகளை பெற்றெடுப்பவர்கள் அல்ல. சங்கீதம், பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, சங்கீதம் 113:6 வாசிங்க பார்க்கலாமே. அவர் வானத்தில் இருந்தாலும் பூமியில் உள்ளவர்களை பார்க்கும்படிக்கு தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமா, அவர்தான் உயர்த்துகிறவர், அவர்தான் கனப்படுத்துகிறவர், அவர்தான் வானாதி வானங்களை விட்டு இறங்கி நம்மளுடைய எல்லா பொல்லாப்பிலிருந்து நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படி வெளிப்பட்டதான தேவன். ஆனபடியால் உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் நீங்கள் துன்பப்பட மாட்டீர்கள். உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பார்த்து சொல்வார்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி. 129 சங்கீதம் 8வது வசனம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வார்கள். வழியில போறவங்க எல்லாம் உங்களை பார்த்து சொல்லுவார்கள், உங்களுக்கு எப்பவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசப்பாக்குள்ள இருக்கிற மேன்மை அதுதான். உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ நன்மை பெறுகிறது மாத்திரமல்ல, நீ விடுதலை பெறுகிறது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு வாழ்க்கையில் அற்புதம் பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, உன்னையும் உன் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து மேன்மை உள்ள சந்ததியாய் நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, என் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தை என்னவென்றால், உன்னை பார்க்கிற யாவரும், உன் பிள்ளைகளை பார்க்கிற யாவரும், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா பெற்றிருக்கிற, இப்படியா நீ வாழ்கிற என்னை சொல்லி உன்னை பார்த்து மனம் கோணாதபடி, யூ வில் பி எ பிளஸட் பர்சன், உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் கர்த்தர் உயர்த்தி வைக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன், அவர் உன்னை கனப்படுத்துகிற தேவன். முழங்கால் போடுவோமா, ஜெபிப்போமா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். உன் ஜீவியத்தை அவர் ஆசீர்வாதமாகி மாற்றுகிற தேவன். அவரை நோக்கி கைகளை விரித்து நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விண்ணப்பம், லார்ட் மேக் மீ எ பிளெஸ்ஸிங். நான் உம்மை தேடுகிறேன், உம்மை பற்றி கொண்டிருக்கிறேன், உம்மை பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறேன். யோசேப்பு ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் ஆனபடியால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் தேசத்துக்கு மாறினான். எலிசபெத், எஸ்தர் தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறவளாய் இருந்தாள். அவள் அந்த 127 தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறினாள். இன்னைக்கு ஆண்டவர் உன்னையும் அப்படி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்பியா, தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும், என் தேவா என்னை ஆசீர்வதியும், என் எல்லை
பிள்ளையை பெரிதாக்கும். ஆமாண்டவரே, உம்முடைய சமூகத்திலே சபை ஜெபித்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் விருதாவாய் போகாதபடிக்கு, அவர்கள் பிள்ளைகள் நிமித்தம் வேதனைப்படாதபடிக்கு, அவர்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவர்களுடைய சந்ததிகளும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் இவர்களை மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இப்பொழுதும்